மாடு வளர்க்கறதுக்கு பால் உற்பத்தி திறன் அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு டானிக் கொடுக்குறாங்க, இல்ல மருந்து கொடுத்தாதான் பால் உற்பத்தி திறன் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது தவறு. அது அப்படி கிடையாது. பால் உற்பத்தி திறன் அதிகப்படுத்துறதுக்கு நீங்க சரியான உணவு முறையை சரியா சமச்சீரா நீங்க கொடுத்து வந்தாவே வந்துட்டு பால் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது கிராஜுவலா வந்துட்டு க்ரோ ஆகும். ஓகேங்களா? மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 3 மாசம் கறக்கும் மாடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு மாசம் வேணாலும் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? 3 மாசத்துல அடுத்த பிரீடுக்கு நீங்க ரெடி பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லாஸ் நோக்கி போகாது பண்ண. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். கம்பல்சரி நான் சொன்ன மாதிரி பசுந்தீவனம் இருக்கணும். பசுந்தீவனம் இருந்தா மட்டும்தான் வாட்டர் கண்டென்ட், அதாவது அந்த பசுந்தீவனத்தில் தான் தண்ணி கண்டென்ட் அதிகமா இருக்கும். தண்ணி கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் மாடுடைய வளர்ச்சி அதிகப்படுத்தும் போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மாடு ரொம்ப ஹெல்தியா சமநிலையில இருக்கும். உடல் வெப்பநிலை எந்த அளவுக்கு சமநிலையா இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது அதிகமாகும். போதுமான அளவு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே கூட இப்ப இந்த சம்மர் சீசன்ல அதிகமா வந்துட்டு பால் உற்பத்தி திறன் அதிகப்படுத்துறதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துட்டு வெயில்ல மாடு கட்டக்கூடாது, நிழல்ல தான் இருக்கணும். அதே